மிதிலாபுரி ஒரு புண்ணிய தேசம். மிதிலாபுரி அமைதியும் செழிப்பும் நிறைந்த ஒரு அழகான ராஜ்யம். அங்கு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அதன் அரசன் ஜனகர் வெறும் மன்னன் மட்டுமல்ல, அவர் ஒரு மகா ஞானி, அறம் தவறாது ஆட்சி செய்பவர். ஒரு காலத்தில் செழுமையின் இருப்பிடமாக திகழ்ந்த தேசம் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வானம் பொய்த்தது. தன் மக்களின் துயரம் தீர்க்க ராஜரிஷி ஜனகர் ஒரு யாகத்தை தொடங்கினார். அந்த யாகத்தின் ஒரு பகுதியாக மன்னனே தன் கைகளால் நிலத்தை உழ வேண்டும். பொன்னிற கதிரவன் உதயமாகும் அதிகாலை வேளை. அவர் தனது விலையுயர்ந்த பட்டாடைகளையும் வைர கிரீடத்தையும் கழற்றி வைத்தார். ஒரு சாதாரண விவசாயியைப் போல தூய்மையான வெண்ணிற ஆடையை அணிந்து ஏர்கலப்பையை பிடித்தார். சுற்றிலும் ரிஷிகள் வேத மந்திரங்களை முழங்க ஜனகர் கலப்பையை அழுத்தினார். வேர்வை துளிகள் அவர் நெற்றியில் முத்துக்களாய் அரும்பின. அவர் நிலத்தை உழுவதென்பது வெறும் சடங்கல்ல, அது நிலமகளிடம் அவர் செய்யும் பிரார்த்தனை. ஒவ்வொரு முறையும் கலப்பை மண்ணை கிழிக்கும் பொழுது அந்த தேசத்தின் நம்பிக்கையும் வளரத் தொடங்கியது. திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஜனகரின் கலப்பை ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது பட்டு நின்றது. அந்த இடத்தில் நிலம் மெல்ல பிளந்தது. பூமி தாய் தன் மடியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு தெய்வீக பொன்னொளி பிரகாசித்தது. தூசியும் மண்ணும் படிந்திருந்த அந்த இடத்தில் ஒரு தங்கப் பெட்டி தெரிந்தது. ஜனகர் தன் கைகளால் மண்ணை விலக்கி அந்த பெட்டியை திறந்தார். அப்பொழுது ஒரு திவ்யமான நறுமணம் அந்த இடத்தையே நிரப்பியது. வறண்ட காற்றில் ஒரு குளுமை பரவியது. பெட்டிக்குள் ஒரு தாமரை மலரின் நடுவே கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தையின் கண்கள் பேரண்டத்தின் அமைதியை தன்னுள் கொண்டிருந்தது. ஜனகரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்திய பொழுது வானம் கருணை காட்டியது. மேகங்கள் திரண்டு மெல்லிய தூறலாக மழையை பொழிந்தன. சீரம் என்றால் கலப்பை சென்ற வழி. ஏர்கலப்பை சென்ற வழியில் கண்டெடுக்கப்பட்டதால் அக்குழந்தைக்கு சீதா என்று பெயரிட்டார். அவளே ஜனகரின் மகளானதால் ஜானகி ஆனாள். மிதிலையின் இளவரசி ஆனதால் மைதிலி ஆனாள். அரண்மனைக்கு ஓடிச் சென்ற ஜனகர் தனது அரசியான சுனைனாவிடம் குழந்தையை ஒப்படைத்தார். சுனைனா தேவி அக்குழந்தையை வாரி அணைத்து கொண்ட பொழுது முழு மிதிலையும் கொண்டாட்டத்தில் திளைத்தது. சீதா வளரத் தொடங்கினாள். அவளுடன் அவளது சகோதரிகள் ஊர்மிளா, மாண்டவி மற்றும் சுதகீர்த்தி ஆகியோரும் நிழல் போல வளர்ந்தனர். அரண்மனை தோட்டத்தில் அவர்கள் விளையாடும் பொழுது சீதையை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி எப்பொழுதும் இருக்கும். இளவரசிகளாக இருந்தாலும் அவர்கள் எளிமையையும் அன்பையும் கற்று வளர்ந்தனர். ஒருமுறை சகோதரிகள் அனைவரும் விளையாடும் பொழுது யாரும் அசைக்க முடியாத சிவபெருமானின் வில்லினை சீதா ஒரு விளையாட்டு பொருள் போல ஒற்றை கையால் தூக்கினாள். அந்த நொடியில் ஜனகர் உணர்ந்தார், தன் மகள் சாதாரணமானவள் அல்ல, அவளே இந்த உலகை காக்கும் ஆதிசக்தி என்று. அன்னை சீதையின் பிறப்பு என்பது வெறும் ஒரு குழந்தையின் பிறப்பல்ல, அது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட போகும் ஒரு மகா காவியத்தின் தொடக்கம். ஒரு தந்தையாக ஜனகரும்
ஒரு தாயாக சுனைனாவும் அவளை அன்பால் செதுக்கினர். மிதிலையின் மண்ணில் உதித்த அந்த பொன்னொளி இன்று வரை நம் இதயங்களில் பக்தியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு இளவரசன் மிதிலாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன்தான் ராமன். அடுத்த எபிசோடில் ராமன் மிதிலாவிற்கு வருகை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த கதையை தவறாமல் பாருங்கள்.